ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்ல விதமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்ல விதமாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து தடவை வந்து நம்ம வீட்டில் 2 ஆடு குர்பானி கொடுத்தோம். ஒன்று வந்து எங்கள் அத்தாவுக்கும், இன்னொன்று வந்து அப்பாவுக்கு. அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ நம்ம தான் கொடுத்தோம். நம்ம வீட்டில் தான் செய்ய சொன்னாங்க. தென் வந்து க்ராசரிஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ பெருநாளுக்கு தேவை மருதெல்லாம் அடிச்சு ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா, உருளைக்கிழங்கு, தால்ச்சாக்கு தேவையானது எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சு. தென் வந்து நாளே வந்து அம்மா வந்து கோழிலாம் வாங்கி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பெருநாளை காலையில் பசியார கொடுக்கணும்ல, தெரிஞ்சவங்களுக்கு ஹஜ்ரத்துக்கெலாம் கொடுக்கணும். இது வந்து பிரியாணிக்கு மசாலா அதுக்கு உள்ளது ப்ரீ ப்ரிப்பரேஷன். முந்திரி, பாதாம், வெல்லம், முழு இதெல்லாம் வந்து தனியாக ஊற வச்சு அரைச்சி வச்சுருவாங்க. தென் வந்து இன்னொரு வந்து இதில் உள்ளது வந்து இது வட்டை பொத்துக்குள்ளத்துக்கும் இதுக்கும் வந்து தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து கோழியானத்துக்கு தேவையான தேங்காய் அதையும் எல்லாமே முன்னாடியே வந்து அரைச்சி வச்சுட்டாங்க. இது வந்து இந்த விளாக் ஃபுல்லாகவே எங்கள் அம்மா வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனது மட்டும்தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் வந்து மாமியார் வீட்டில் இருந்தேன். அம்மா வந்து வீடியோ கேப்சர் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. அப்புறம் வந்து கடல் பாஸ் வந்து 2 மாதிரி கலரில் பண்ணியிருந்தாங்க. ஃபாஸ்டர் கிளாக்ஸு கம்பெனியோட எசன்ஸ் ஊற்றி மோல்டில் ஊற்றி வச்சுட்டாங்க. நாள் வச்சாங்களா மார்னிங் வச்சாங்களான்னு சரியாக தெரியல. ஏன்னா பெருநாள்னா அங்கேயும் எங்கள் மாமியார் ஒட்டியும் வேலையாக இருக்கிறதுனால அம்மாட்டெலாம் பேச முடியல, டைம் இல்லை. ஓகே, வீடியோ அனுப்புன்றதை நான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பசியாருன்னா ஜாலர். இது வந்து ஒரு நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே மைதா மாவில் முட்டை, வெங்காயம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா மிக்சியில் அடித்து அதை சாறு புழிஞ்சு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஜாலர் மட்டும் ஊற்றி வந்து முன்னாடியே வச்சுருவாங்க. தென் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் வெண்டா போட்டுக்கலாம். இது வந்து சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்டஃபிங்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு 3 ஜாலர் வச்சு அது மேலே வைப்பாங்க. இது வந்து என்ன ஸ்டஃபி மிக்சர்னால் இதில் வந்து முட்டை, மிளகு, மல்லிக்கீரை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோக்கும் முட்டை போட்டால் சரி வராதுங்கிறது அதனால் கொஞ்சம் நேரம் பாலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து 3 ஜாலர் வச்சு 4ஆகவும் ஃபோல்டு பண்ணலாம், சம்சா மாதிரியும் ஃபோல்டு பண்ணுறான், நம்ம விருப்பம்தான். அதை ஃபோல்டு பண்ணி இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து 2 சைடும் லோ ஃப்ளயரில் வச்சு 2 சைடும் நல்லா செவர விட்டு லேசாக நெய் ஊற்றி போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து சில பேர் கோஸ் பராட்டான்னு சொல்லுவாங்க, ஜாலர் முர்த்தபான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஆணம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா, இதை ப்ரிப்பேர் பண்ணி இது வந்து மார்னிங் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. தென் வந்து நாள் நைட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா கோழி ஆனத்தையும் தாளித்து விட்ருவாங்க. இது வந்து மிட் மார்னிங் போல் செய்கிறாங்க. தென் வந்து இது வந்து வடை, அதுக்கப்புறம் வந்து கோழி ஆனை காய்ச்சி வச்சு, தென் வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பம், பெருநாக்கு முக்கியம் வட்டலப்பம், அதாவது பாண்டான் லீவ்ஸ் போட்ட வட்டலப்பம், அப்புறம் இன்னொரு வகையான கடல் பாசி, எல்லாமே வந்து நம்ம ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அது ஃபுல்லாக வந்து இறந்து போனவங்களுக்கு நினச்சி கொடுப்பாங்க பெருநாள் அன்னைக்கு. இது வந்து மாமியார் வீட்டு விளாக். மாமியார் வீட்டில் வந்து எப்போதும் அந்த ஆடத்தோட திருமண சைட்லாம் சுழியம் தான். சுழியம், பரோட்டா, கோழியானம், தென் வந்து அங்கே வட்டலப்பம், வடை எல்லாம் செஞ்சு. பரோட்டா வந்து நான் தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டாண்டு இல்லாததுனால வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸ்டாண்டு வந்து உடச்சிடுச்சு, வைக்கணும். தென் நான் தான் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஃபஸ்ட்டு பெரிய கோழியானம், அதுக்கப்புறம் வந்து சுழியம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பரோட்டா ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தோடனே குர்பானி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆடு. அன்னைக்குள்ளே வீடியோஸ் எடுக்க முடியல. இது வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து தால் சோறுலாம் போட்டாங்க. நெய் சோறு போட்டு தால்ச்சா, ஈரல் பரட்டி, அதுக்கப்புறம் வந்து மட்டனை வந்து கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்குள்ளது டேவை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, பாய். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.